சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தகவல். அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அவர்களின் சமீபத்திய பேச்சுக்கள் மற்றும் அவருடைய தற்போதைய அரசியல் சூழல் குறித்த விரிவான செய்தி தொகுப்புத்தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். தமிழக அரசியலில் அனல் பறக்கும் விவாதங்களுக்கு பஞ்சமில்லாத நிலையில் சி.வி. சண்முகம் அவர்களின் சமீபத்திய பேச்சு மற்றும் சட்டமன்ற சபாநாயகர் குறித்த உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளுக்கும் இந்த ஒரு வீடியோவில் முழுமையான பதிலானது கிடைக்கும். முதலாவதாக சி.வி. சண்முகத்தின் தரமாரியான பேச்சுக்கள் ஏன் தெரியுமா? சி.வி. சண்முகம் எப்போதுமே ஆக்ரோஷமான பேச்சுக்களுக்கு பெயர் பெற்றவர் என்று அனைவருக்குமே தெரியும். சமீபத்தில் விழுப்புரம் மற்றும் கடலூர் பகுதிகளில் நடந்த போராட்டங்களின் போது அவர் பேசிய சில விஷயங்கள் பெரும் ஒரு சர்ச்சையை இதுவரைக்கும் ஏற்படுத்தியது. அடுத்ததா நிர்வாக குளறுபடிகள். தற்போதைய ஆட்சி நிர்வாகத்தில் நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டுவதாக கூறி மிகவும் காட்டமான மற்றும் தனிநபர் தாக்குதல் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தியதாக குற்றங்களும் இவர் மீது சாட்டப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருக்கிறது. அடுத்ததாக பெண்கள் குறித்த ஒரு சர்ச்சைகள். சமீபத்தில் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பேசும்பொழுது நடிகை நயன்தாரா மற்றும் பெண்களின் பாதுகாப்பு குறித்து அவர் தெரிவித்த சில கருத்துக்கள் பெண்களை இழிவுபடுத்தியதாக கூறி திமுக மற்றும் சமூக ஆர்வலர்கள் தரப்பில் கடும் எதிர்ப்பும் இதுவரைக்கும் கிளம்பப்பட்டுதான் இருந்தது. அடுத்ததா அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை. அரசு ஊழியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளை ஒருமையில் விழித்து பேசியது, நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது பார்த்துக் கொள்கிறோம் என்று மிரட்டும் தொனியில் பேசியது ஆகியவை நிர்வாக வட்டாரத்தில் ஒரு அதிருப்தியையும் இதுவரைக்கும் ஏற்படுத்தியது. அடுத்ததாக சபாநாயகர் மற்றும் அதிமுக நீக்கம் குறித்த ஒரு விவகாரங்கள். சட்டமன்ற சபாநாயகர் அப்பாவு அவர்கள் மற்றும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் குறித்த விவகாரங்கள் சட்டமன்ற மரபுகள் மற்றும் அரசியல் மோதல்களின் ஒரு உச்சகட்டமாகவே பார்க்கப்பட்டது. நீக்கப்பட்டவர்கள் ஏன் சபையில் இருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியானது கேட்கப்பட்டது. அதிமுகவிலிருந்து ஓ. பன்னீர்செல்வம் உள்ளிட்ட சில முக்கிய நிர்வாகிகள் நீக்கப்பட்ட பிறகும் அவர்கள் சட்டமன்றத்தில் அதிமுக உறுப்பினராகவே அவர்கள் அமர்ந்திருந்தது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையும் ஏற்படுத்தியது. எடப்பாடி பழனிசாமி தரப்பு இவர்களை நீக்கப்பட்டவர்கள் என அறிவித்து இருக்கை மாற்றத்தை கோரியது. மிகவும் அதுவும் ஒரு அச்சத்தையும் ஒரு பயத்தையும் சட்டமன்றத்தில் இதுவரைக்கும் நேற்றைய சூழலில் உருவாக்கவும் பட்டது. அடுத்ததா சபாநாயகரின் ஒரு நிலைப்பாடு. சபாநாயகர் அப்பாவு அவர்கள் கட்சியின் உட்கட்சி விவகாரங்களில் தான் தலையிட முடியாது என்றும் முறைப்படி உறுப்பினர்கள் நீக்கப்படும் வரை சபையில் அவர்களுக்குரிய இருக்கை ஒதுக்கப்படும் என்றும் அவர் முன் குறிப்பிட்டார். இது அதிமுகவின் கடும் கோபத்திற்கு ஆளாக்கவும் பட்டது. அடுத்ததா பழைய பகைகள். 2026 தேர்தலுக்கு முந்தைய காலகட்டங்களில் சபையில் அதிமுக உறுப்பினர்களை பேசவிடாமல் சபாநாயகர் தடுப்பதாக சி.வி. சண்முகம் உள்ளிட்டோர் தொடர்ந்து குற்றத்தை சாட்டி வந்தனர். சபாநாயகர் ஒரு நடுநிலையான மனிதராக இல்லாமல் திமுகவின் பிரதிநிதியாக செயல்படுகிறார் என்பதை அதிமுகவின் ஒரு குற்றச்சாட்டாக இருந்தது. ஏன் இப்போது இதை பேசுகிறார்கள் என்றால், தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு ஏற்பட்டுள்ள புதிய அரசியல் சூழலில் காரணமாக பழைய பகை மற்றும் சட்டமன்ற மரபுகள் மீண்டும் விவாதிக்கப்படுமா என்கிற கேள்விகள் அனைவராலும் கேட்கப்பட்டது. ஆட்சி மாற்றம் மற்றும் அதிகாரத்திற்கான சில போட்டிகள் நடந்தது. தற்போதைய அரசு அமைந்த பிறகு பழைய நிர்வாகத்தில் நடந்த தவறுகள் மற்றும் சபையில் நடத்தப்பட்ட விதங்கள் குறித்து எதிர்க்கட்சியினர் தங்களுடைய ஆதங்கத்தை இதுவரைக்கும் வெளிப்படுத்திக் கொண்டுதான் சட்டமன்றத்தில் இருந்தார்கள். அடுத்ததாக கட்சி பிளவு. அதிமுக 2-3 அணிகளாக பிரிந்து கிடக்கக்கூடிய நிலையில் தங்களை மீண்டும் உண்மையான அதிமுகவாக நிலைநிறுத்திக் கொள்ள எடப்பாடி பழனிசாமி மற்றும் சி.வி. சண்முகம் தரப்பு தீவிரமாக பேசிக்கொண்டு இருப்பதாகவும் அனைவராலும் இதுவரைக்கும் பார்க்கப்பட்டது. அடுத்ததாக மக்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காக தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் ஆளுங்கட்சியின் குறைகளை விட சபையில் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்று அவர்கள் கருதுவதை மக்களிடம் கொண்டு செல்லவே இத்தகைய ஆவேச பேச்சுக்கள் ஈடேறியது என்று அனைவராலும் இதுவரைக்கும் பேசப்பட்டது ஒரு முக்கியமான ஒரு காரணங்களாகவே இது பார்க்கவும் பட்டது. இது அனைத்தையும் சி.வி. சண்முகம் அவர்கள் பேசுகையில் இந்த மாதிரியான சில தகவல்களையும் இதுவரைக்கும் அவர் வெளியிட்டிருக்கிறார். நம்ம காத்திருந்து காணலாம் அடுத்து நடக்கப் போவது என்ன, உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதையும் நீங்கள் கூறுங்கள். நன்றி.